கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஷிலோம் மார்னிங் டிவோஷன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த காலை வேளை ஒரு தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து இந்த பூமியில நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். குடும்பங்களை குறித்து, வாழ்க்கை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, விதமாக அநேக காரியங்களை குறித்து இன்றைக்கு நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதன் மறுபகுதியில வேதம் சொல்லுகிறது, நீ தேவனிடத்துல விசுவாசமாயிரு. ஆகவே இந்த நாளிலே எந்த காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்பேன். ஏற்ற நேரங்களிலே, ஏற்ற காலங்களிலே கர்த்தனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை அவர் கொண்டு வருவார். ஏனென்றால் நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறபடினால், நாம் விசுவாசிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால், இந்த பூமியில் இருக்கிற இந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கி இருக்கிற தேவன், நம்மை குறித்து வைத்திருக்கிறவருடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வருவார். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆசீர்வாதத்தின் நிறைவு நாளாக தேவன் கொண்டு வருவாராக. உங்கள் இருதயம் கலங்காது. கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. God bless you.